இரண்டாம் கட்ட சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அரக்கோணத்தில் பரப்புரையை தொடங்கும் கழக பொதுச் செயலாளர் ஏப்ரல் 15ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதாக கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மகளிர் அணி துணை செயலாளர் ராணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு ராணி, கழக தலைமைச் செயல் உறுப்பினர், கழக மகளிர் அணி துணை செயலாளர். அதிமுகவை பலவீனமாக எடை போட வேண்டாம். அதிமுக பலமான கட்சி என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம், கையெழுத்து போட்டோம், நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமாக நீங்கள் எடை போட வேண்டாம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சிதான் அதிமுக. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மக்களை பிளவுபடுத்தி பேச வேண்டாம் என்றும் கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். அது எங்கதான் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சின்னு விளக்கப்பட்டாச்சு. இனிமேல் தயவு செய்து ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ கேள்வி கேட்காது. அது தவறு. நாமளே பிரித்து பார்க்கக்கூடாது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேணும். நாட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலேயோ மக்களை பிரித்து பார்த்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அதை முழுமையாக நிராகரிக்கும். அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நெருக்கடிகளை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. தேர்தல் நேரத்தில் அதிமுக தரக்கூடிய அரசியல் நெருக்கடியா பாக்குறீங்களா? உங்கள் கருத்து என்ன? அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். இருவரும் தலைவர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ அதே போல நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்ட ரீதியாக அனைத்து சந்திப்போம். திருச்சி வண்ணாங்கோவில் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அறிமுகப்படுத்தப்படுவார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. எங்களுடைய வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதி விளம்பரத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்களை அறிமுகம் செய்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை அதிமுக தொடர்ந்து எதிர்க்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுகவின் திருச்சி மாநாட்டில் தேமுதிகவும் பங்கேற்கும். கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. இப்போ வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே
மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மார்ச் 24ஆம் தேதி அறிவிப்பு. திருச்சியில் நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செய்யப்படுவார் என கிருஷ்ணசாமி பேட்டி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நாளை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக காங்கிரஸ் துணை முதல்வர் கூறியிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கூட்டணி தர்மத்திற்காக தமிழக உரிமைகள் பறிபோகும் நிலையிலும் விடியா திமுக முதல்வர் மௌனியாக இருப்பதாக விமர்சனம். மேகதாது அணை விவகாரத்தில் இனியும் காலம் தாழ்த்தாமல் கர்நாடக அரசு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மூடி வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி சிலையை திறந்து மாலை அணிவித்த அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் மற்றும் திமுக வேட்பாளர். விடியா திமுகவினரின் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் முன் அனுமதியின்றி குடுகுடுப்புக்காரன் வேடமிட்டு விடியா திமுகவினர் வாக்கு சேகரித்த விவகாரம். தேர்தல் விதிகளை மீறியதாக விடியா திமுக எம்எல்ஏ பிரபாகரன் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு. புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அமலாக்கத்துறையில் நடந்த சோதனை. பல மணி நேர சோதனைக்கு பிறகு வெறும் கையுடன் திரும்பிச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளை வரை நீட்டிப்பு. நீதிமன்ற காவலை 28வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. ஆழ்வார்பேட்டை, அண்ணா நகர், சைதாப்பேட்டை, தரமணி, நீலாங்கரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. சென்னையில் ஐடி நிறுவனம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் சோதனை என தகவல். மயிலாடுதுறையில் பாமக பிரமுகர் கொலையில் தொடர்புடைய இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடையடைப்பு. குற்றவாளிகளை கைது செய்ய கூறி போராட்டம் தொடர்வதால் பதற்றம். தமிழகத்தில் 7 நாட்களில் 24 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதால் மக்கள் பீதி. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் தேவாலயத்தில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டவர்கள் வீட்டில் போதை ஆசாமிகள் பெட்ரோல் குண்டு வீசி அராஜகம். விடியா திமுக ஆட்சியில் ரகளையில் ஈடுபடும் போதை ஆசாமிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஆம்பூர் அருகே திமுக நிர்வாகியின் வீடுகளில் மாவட்ட சிறப்பு குற்றப்பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனை. காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் அனுப்பியது தொடர்பாக போலீசார் விசாரணை. உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் 13 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. வேதிப்பொருள் வெடித்ததில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் மாணவர் உயிரிழந்த பரிதாபம். மூதாட்டி உயிருடன் இருக்கும்போதே இறந்து போனதாக போலி சான்றிதழ் வழங்கிய அரக்கோணம் நகராட்சி நிர்வாகம். விடியா ஆட்சியில் உயிரோடு இருப்பவருக்கு இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட அவலம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேருக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி.
வேதாரண்யம் பகுதியில் பெய்த திடீர் மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க ஒரு வார காலம் ஆகும் என உற்பத்தியாளர்கள் வேதனை. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். ஆரூரா தியாகேசா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் பரவசம். போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மயன் என்றறிவொன்னாயம்மானை. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பிரமாண பத்திரம் தாக்கல். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேர்தல் பத்திரத்தின் சிறப்பு எண் உள்ளிட்ட தகவல்களை வழங்கியது எஸ்பிஐ. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் அவரிடமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. அமலாக்கத்துறை சம்மனுக்கு டெல்லி ஐகோர்ட் தடை விதிக்க மறுத்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 49,880 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. 17வது ஐபிஎல் தொடர் நாளை தொடங்கும் நிலையில் தொடக்க விழாவிற்கு தயாராகும் சேப்பாக்கம் மைதானம். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை அணியுடன் பெங்களூரு அணி பல பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமனம். ஐபிஎல் போட்டிகள் நாளை தொடங்கும் நிலையில் தோனிக்கு பதிலாக சிஎஸ்கே கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் அறிவிப்பு.